அழிவு பிறப்பு மாற்றமில்லா நிலைத்த ஆத்மாவை அறிந்தவன் பிறரை கொல்வதும் கொல்விப்பதும் எங்கனம் இயலும் பார்த்தனே. ஹரியோம். இந்த 21வது பாடலில் 3 கருத்துக்கள். 1, ஆத்மா நாசமடைவதில்லை. ஆத்மாவிற்கு இறப்பு இல்லை. ஆத்மா யாரையும் கொல்வதும் இல்லை, கொல்விப்பதும் இல்லை. இதற்கு உதாரணங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் சுலபமாக. முதலாவதாக, ஒருவனுடைய நிழலை நாம் தாக்குவதின் மூலமாக அந்த நிழலுக்கு சொந்தக்காரனின் அந்த உடல் எந்த விதத்திலும் பாதிப்படைவதில்லை. ஒரு வீட்டை இடித்து தரைமட்டமாக்கினாலும் வீட்டிற்குள் இருந்த ஆகாசம் எந்த விதத்திலும் நாசமடைவதில்லை. அதுபோலத்தான் ஆத்மா நாசமடைவதில்லை. 2வது, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. இது நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்ததுதான். அதுபோலத்தான் ஆத்மாவும். 3வது கருத்து, ஆத்மா யாரையும் கொல்வதும் இல்லை, கொல்விப்பதும் இல்லை. சூரியன் அதிகாலையில் உதித்தவுடன் பூலோகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் தத்தம் செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இது சூரியன் யாரையும் வந்து தட்டி எழுப்பி செயல் செய்யுங்கள் என்று சொல்வதில்லை. ஆத்மா கர்த்தா அல்ல சூரியனை போல. இதை புரிந்து கொள்வதென்றால், அலுவலகத்தில் முதலாளி தனது அறையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தால் மற்ற அலுவலர்கள் எல்லாம் தத்தம் செயல்களை அவர்கள் செம்மையாக செய்து கொண்டிருப்பார்கள். முதலாளியின் சந்நிதி மாத்திரத்தில் அனைத்து செயல்களும் செய்வது போல ஆத்மாவின் சந்நிதி மாத்திரத்தில் அனைத்து செயல்களும் செய்கின்றன. ஆகையினால் ஆத்மா கர்த்தா அல்ல. மேலும் ஒன்று, சூரியன் மறைந்தவுடன் எல்லா ஜீவராசிகளும் உறங்க சென்று விடுகின்றன, செயலற்று போய்விடுகின்றன. அதற்கு சூரியன் காரணம் அல்ல, கர்த்தாவும் அல்ல. அதுபோலத்தான் இங்கே ஆத்மா யாரையும் கொல்விப்பதும் இல்லை. ஆக அனைத்து செயல்களும் ஆத்மாவின் சந்நிதி மாத்திரத்தில் செயல்படுவதினால் ஆத்மா யாரையும் கொல்வதும் இல்லை, கொல்விப்பதும் இல்லை. ஆக இந்த பாடலில் 3 கருத்துக்களை பகவான் கூறியிருக்கின்றார். ஹரியோம்.